ஹலோ டியூட்ஸ். டாக்டர் சுரேஷ் சேத்தராமன் கோயம்புத்தூர்ல இருந்துங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே இந்த பெஸ்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டியூட்டை சொல்லலாங்க. ஒன்று சென்னை சைடில் இருக்கக்கூடிய கேம்பஸ். எல்லாரும் ஒரு காலேஜை பார்க்கணும், ஒரு காலேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துட்டு முடிவு பண்ணணும், இல்லை ஒரு காலேஜை ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும்னா 2 காலேஜை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 2 காலேஜில் இன்னைக்கு நம்ம ஒரு காலேஜ் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் அது கிளாஸ் ரூம் ஆகட்டும், லெபார்டரி ஆகட்டும், ரிசர்ச் சென்டர் ஆகட்டும், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆகட்டும், இனோவேஷன்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், மெஸ்ஸு, டைனிங்கு, ஜிம்மு, என்ன நீங்கள் சொன்னாலும் சரி, ஒரு கல்லூரிக்கு என்ன வேணுமோ அத்தனையுமே வந்து ரொம்ப 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 எக்ஸ்ட்ராடினரியாக வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் அப்படின்னா கண்டிப்பாக பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நிறைய பேர் இந்த கேம்பஸை பற்றி பேசுறதில்ல. அப்படி பேசினாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது எங்கே ரொம்ப தூரத்தில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குங்க, அதனால் அது வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியே அந்த காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அந்த ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிக்க முடியாமல் இருக்கோ அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு வந்ததுனால தான் இந்த கேம்பஸை பற்றி பேச போகிறோம். இந்த கேம்பஸை பற்றி பேசுறதுக்கு எனக்கு இன்னமும் நிறைய உரிமை இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த கல்லூரியில் தான் நான் வளர்ந்தேன். அந்த கல்லூரி தான் எனக்கு இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்க வச்சிருக்கு. ஸோ அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒரு லெபார்டரியாக இருந்தாலும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு லேபாக இருந்தாலும் நாங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு கிளாஸ் ரூமாக இருந்தாலும் நாங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டியாக இருந்தாலும் நாங்கள் தான் யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு டைனிங் ஹாலாக இருந்தாலும் நாங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கல்லூரியுடைய ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற முறையில் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். சார் நீங்கள் அலுமினி தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுனால, நான் மட்டும் அலுமினி இல்லைங்க. நேற்று 25 வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய நண்பர்களெல்லாம் சந்தித்தோம். இந்த பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படித்த என்னுடைய சக மாணவர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சூப்பராக நீங்கள் செட்டில் ஆகி இந்த காலேஜில் அலுமினி மூலியமாக கூட இந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹையர் கட் ஆஃப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் வந்து ஃப்ரம் அலுமினி செல்லேருந்தும் பன்னாரியம்மன் ட்ரஸ்ட்லேருந்தும் ஷேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறோம். இந்த காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? எஸ், காலேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes அந்த காலேஜை பற்றின ஒரு வீடியோ, ஒரு ரிவ்யூ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அதை பற்றின ரிவ்யூ ப்ரெசன்டேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Welcome to Bannariamman Institute of Technology, a premier engineering college established in 1996. With over 7,000 students, a sprawling 180-acre campus near Satyamangalam offers a perfect blend of nature and innovation. Just an hour's drive from Coimbatore Airport, our institute is a hub of excellence in technical education and entrepreneurial growth. At Bannariamman Institute of Technology, we believe in building competence from day one. Recognizing that our students come from diverse backgrounds, we provide a strong foundation through curriculum. Our exclusive first-year training center equipped with cutting-edge facilities. Here, students gain essential engineering and life skills such as welding, prototype making, electrical and industrial wiring, PLC programming, mechanical modeling, fabrication, and computer programming. This ensures that every student acquires the core competencies required to excel as an engineer. Our training goes beyond technical skills. Inspired by Toyota's quality systems, our students learn professional methods of planning, resource management, and activity assessment, equipping them with industry standard practices from the start. Our open source learning platforms, including Wikipedia-based resources and discourse forums, provide students with lesson plans, lectures, and faculty support. This empowers them to stay updated even if they don't attend classes. To maintain academic rigor, students undergo daily formative assessments along with weekly and periodic evaluations. This ensures consistent learning outcomes while allowing them the freedom to pursue their passions. Our students' excellence is evident in their achievements. Gold medal winners in BRICS World Skills Contest, representing India in World Skills Challenge Contest, securing a second place at the International Underwater Robotics Challenge in Singapore, outperforming teams from the US, Turkey, and others.
Consistent winners at SAE Baha and Robocon competitions, with multiple teams competing internally and excelling at national levels. Victories at the prestigious Smart India Hackathon, solving real-world problems. At Banariaman Institute of Technology, we nurture innovation through our special labs, state-of-the-art research and development centers. With dedicated full-time engineers and faculty, these labs support product development and industrial problem solving. We sponsor all necessary consumables, enabling students to bring their creative ideas to life without constraints. Our special lab serves as incubators for startups, empowering students to become entrepreneurs. Our institute fosters a culture where students can pursue their passions while achieving academic and professional excellence. By providing them with freedom and responsibility, we prepare them to become not just job seekers, but leaders, innovators, and change makers. 100 பேர் எடுத்திருக்கோம் திடீர்னு. ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கிற காலேஜில் 100 பேர் எடுத்திருக்கோம் திடீர்னு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவே உங்களுக்கு அசத்தலாக இருந்திருக்கும். நீங்கள் வீடியோவில் என்னெல்லாம் பார்த்தீங்களோ 100% அது அப்படியே உள்ளே இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மோல்டு பண்ணி ஒரு இன்ஜினியராக ப்ரொஃபஷனலாக வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்டில் பனாரியம்மன் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியில் அடிச்சுக்க முடியாத ஒரு கல்லூரி அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லலாம். எல்லாருமே ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த கல்லூரியை பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சப்மிட் பண்ணிட்டு ரிவ்யூக்குள்ளே போகிறேன். பனாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய காலேஜுங்க. இதுதான் காலேஜோடைய நீங்கள் பார்க்கக்கூடிய ஈகிள் ஐ வியூ. காலேஜோடைய பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷாட்டில் இப்படி தான் இருக்குது காலேஜ். ஸோ எவ்வளோ பெரிய பிளாக் இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு யூனிவர்சிட்டி ஆகிறதுக்கு, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஆகிற அளவுக்கான கெப்பாசிட்டி இந்த கேம்பஸ்குள்ளே இருக்குது. சரிங்க சார், நான் ஏன் இங்கே படிக்கணும், நான் எதுக்காக பனாரியம்மன் காலேஜ் செலக்ட் பண்ணணும், எங்கேயோ கோயம்புத்தூர் இருந்தால் சூப்பராக இருக்கும்ல, அது காட்டுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சரி, அவ்வளோ பெரிய தூரத்தில் இருக்கக்கூடிய காலேஜில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எஸ், இந்த காலேஜ் ஆரம்பித்தது 1996. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நாங்கள் தான். யூஜி அப்படின்னு பார்க்கும்போது 11 யூஜி கோர்சஸ் இருக்குது. மொத்தம் 7000 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. பிஜி அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் 3 பிஜி கோர்ஸ் இருக்குது. 180 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸுங்கிறது 415 பேருங்க, இன்க்ளூடிங் பிஹெச்டி. மேக்ஸிமம் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் பிஹெச்டிஸாக இருக்காங்க. நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி 230 பேர் இருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்ஸு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸு எல்லாமே இருக்காங்க. சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் இதை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐஇடி யூகே அக்ரிடேஷன் ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் இன்ஸ்டியூட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் பனாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஐஇடி யூகே அக்ரிடேஷன் வாங்கின ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட்டு. ஸ்பெஷல் லேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரிக்குலமில் சிலபஸில் இல்லாத ஸ்பெஷல் லேப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 ஸ்பெஷல் லேப் இருக்குது. இந்த கேம்பஸில் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் குருகுலம் லேப் அப்படின்னு ஒரு லேப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 லெபார்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஃபண்டமெண்டலில் தியரட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக ஃபண்டமெண்டல் லேப்லேருந்து அட்வான்ஸ் லேப் வரைக்கும், மெக்கானிக்கல் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், எனி கோர் சப்ஜெக்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சப்ஜெக்ட் ஆகட்டும், ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ப்ராக்டிக்கலாக குருகுலம் கல்வி, செய்முறை கல்விங்கிற மாதிரி ஒரு கல்வியை வந்து கொண்டு போயிருக்காங்க. அந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம், நல்ல அவுட்கம் இருக்கக்கூடிய சிஸ்டம் நம்ம பார்க்கப்படுது. ஸோ பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 குருகுலம், அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3, மொத்தம் அட்வான்ஸ்டு குருகுலம் சென்டர்ஸ் 10 குருகுலம் சென்டர்ஸ் இருக்குது. நாக் A+ வாங்கியிருக்கிறாங்க. என்பி அக்ரிடேஷன்ஸ் 12 கோர்சஸ்க்கு வாங்கியிருக்கிறாங்க. NIRF ரேங்கிங்கில் இவங்க வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. NIRF ரேங்கு இவங்க போட்டி போடுறதே இல்லை. ஒருவேளை அவங்க போட்டி போட்டால் கட்டாயமாக ஃபஸ்ட்டு 100 பேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள், வசதிகள் அந்த கேம்பஸ்குள்ளே இருக்குங்க. சார், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்களே, அங்கே பிளேஸ்மெண்ட் இருக்கான்னு கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி ஒரு காலேஜை பற்றி பேசும்போது இந்த கல்லூரிகள் தான் சூப்பராக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஒட்டுமொத்த யூடியூபர்ஸுமே சில கல்லூரிகளை பற்றி பேசுகிறாங்க. எல்லா வீடியோஸ் நான் அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த கல்லூரியை பற்றி அதிகமாக பேசாதனால உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்படி ஒரு காலேஜில் ஃபெசிலிட்டியே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு காலேஜ் இருக்கா அப்படிங்கிறதே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி பாருங்கள், இயர் அண்ட் இயர்ங்கிறது உங்களோட ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரிங்கிறது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சேலரியில் போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் சேலரி. 2020-21 4.3, அதாவது 4.3 lakhs அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஆவரேஜ் சேலரி. அடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா 4.6 அதை கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. அடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா 5.22 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கு. 2023-24 இவங்களுடைய சேலரி
5.4 அப்படிங்கிற அளவுக்கு ஹையஸ்ட் சேலரி போயிருக்கு, ஆவரேஜ் சேலரி. இப்போ 2024-25 இப்போ முடிச்சு போன பேட்ச்ல பார்த்தீங்கன்னா 5.25 அப்படிங்கிறது உங்களோட ஆவரேஜ் சேலரி கன்வெர்ட் ஆயிருக்கு. சார் இந்த இடத்துல டிப் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. கம்ப்ளீட்டாக இந்த 2 வருஷத்துல எல்லா காலேஜிலுமே பிளேஸ்மெண்ட்ஸ் கொஞ்சம் டல்லு தான். ஓகேங்க, இவங்களுடைய டோட்டல் பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ பேருக்கு வந்து பிளேஸ் ஆகிறாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020-21 2040 பேர் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அது மாதிரி 2021 2071 பேர், நெக்ஸ்ட் இயர்ல 2125 பேர், நெக்ஸ்ட் இயர் 1619 பேர், இந்த இயர் பார்த்தீங்கன்னா 1793 பேர் வந்து உங்க பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பெர்ஃபெக்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். ஸோ ஏற்கனவே சொன்ன இந்த பனாரி இன்ஸ்டியூட் இதில் புது விஷயம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருகுலம் இனிஷியேட்டிவ் எங்களோட புது விஷயமா நம்ம பார்த்தோம். ஸ்பெஷல் லேப் அப்படிங்கும் போது ஃபண்டாஸ்டிக்கான ஒரு இண்டஸ்ட்ரியல் மாடல். ஆக்சுவலாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஏதோ நம்ம காலேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீலே வராது. அவ்வளோ பெரிய லேப்ஸ் வந்து வச்சிருக்காங்க, ஸ்பெஷல் லேப்ஸ். பர்சனலைஸ்டு காம்பிடன்சி, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டுக்கும் அவருக்கு என்ன திறமை இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த திறமையில அவருக்கு வளர்த்தி வர்றதுக்கு, அதாவது அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர் பிடிக்குதுன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள், ஒருத்தர் எலக்ட்ரிக்கலில் பிடிக்குது, அதுல எலக்ட்ரிக்கலில் வந்து நான் வந்து இப்போ வந்து இ வெஹிக்கிள் பற்றி நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு தகுந்த இன்புட்ஸை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எதில் திறமை இருக்கோ அந்த திறமையை கரெக்டாக கண்டறிஞ்சு அந்த திறமைக்கு தகுந்த ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தான் பர்சனலைஸ்டு காம்பிடன்சி சென்டர் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரேஷன் கொலாபரேஷன் செல் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய இண்டஸ்ட்ரி கூட கொலாபரேட் பண்ணி இனோவேஷன்ஸ் கான்செப்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஐடியா எல்லாமே ஒரு ப்ராடக்டாக டெவலப் ஆகுது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஹேக்கத்தானில் போட்டி போட வைக்கிறாங்க. அப்படி போட்டி போட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சாதிச்சிருக்காங்க. சாதனைகளை என்னங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம். கம்யூனிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு லைக் மைண்டட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே எண்ணங்களை கொண்ட மாணவர்களை ஒரு குழுவாக சேர்க்குறாங்க. அந்த குழுவில் டெக்னிக்கலாக அவங்க எதை பாயிண்ட்ல யோசிக்கிறாங்களோ அது மாதிரியான இன்புட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த ஒரு டீம் அப்படியே மோல்டு பண்ணி அதில் வந்து வெர்சடைல், அதாவது வெவ்வேறு பிரான்ச்சில் இருந்தாலும் கூட அவங்கள ஒன்றா கொலாபரேட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே இந்தியாவிலேயே சொல்லப்போனால், மேபி எனக்கு இந்தியாவில் பற்றி தெரியல, பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது இந்த கேம்பஸில் இருக்குது. நீங்களும் போனீங்கன்னா விட்னஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன இந்த குருகுலம் அப்படிங்கிறது என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் குருகுலம். ஹேண்ட்ஸானாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்பில் எப்படி இருந்து ஒர்க் பண்ணுமோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக்கல் எடுத்துட்டாலும் சரி, மெக்கானிக்கல் எடுத்துட்டாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துட்டாலும் சரி, இவங்களுடைய இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸாக இருக்கிறதுனால நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக, டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன வாய்ப்பு வந்து கேம்பஸ் நம்ம பார்த்தோம். ஸ்பெஷல் லேப் அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய ஸ்பெஷல் லேப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் லேப்ஸ் இருக்குது. பர்சனலைஸ்டு காம்பிடன்சி அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா பார்த்தோம். ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ்டு, நாலேஜ் பேஸ்டு, ஸ்கில் பேஸ்டு, பிஹேவியர், பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செட் அ கோல், அந்த மூவ் டுவர்ட்ஸ் த கோல் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து பர்ஃபெக்டாக பர்சனல் காம்பிடன்சியை பில்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா இந்த கேம்பஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோரேஷன் கொலாபரேஷன் செல் நான் சொன்னேன் இல்லைங்க பார்த்தீங்களா, IECC அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி கூட லிங்க் பண்ணுறாங்க. கட்டிங் எட்ஜ் ஸ்கில்ஸ், இன்னைக்கு கரண்ட் ஸ்கில்ஸ் என்ன இருக்குங்கிறத டேரெக்டாக இண்டஸ்ட்ரியிலேருந்தே ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. கம்யூனிட்டியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை நேருக்கு நேராக ஸ்டூடெண்ட்ஸே போய் பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைகளை லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு இன்ஜினியராக சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த மாதிரி சொல்யூஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய விஷயங்கள் ரிசர்ச் லெவலில், அகடமிக் லெவலில் எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் வந்து கொடுக்கறது வந்து நம்மளால் விட்னஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன கம்யூனிட்டி ஆஃப் ப்ராக்டிஸ் சொன்ன விஷயங்கள் அதுதான். ஒரு டொமைன் வந்து கண்டுபிடிக்க, அதாவது லைக் மைண்டட் பீப்புள் சேர்ந்து ஒரு டொமைன் எடுக்கிறாங்க, அந்த டொமைனில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலாக எண்டு ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், ரிசர்ச் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இனோவேஷன்ஸ், கிரியேட்டிவிட்டி இதெல்லாமே நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. சார் ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, இவங்க என்னெல்லாம் சார் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம விட்னஸ் பண்ணோம். அந்த விதத்தில் பார்க்கும்போது 4th இன்டர்நேஷனல் ரேங்கிங் இந்த வேர்ல்டு ஸ்கில் காம்படிஷன்ஸில் பனாரம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பேட்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. 29 மெடல்ஸ் இன் பிரிக்ஸ் ஸ்கில் சேலஞ்ச் அப்படிங்கிறதுல மொத்தம் வந்து 31 மெடல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 31 மெடலில் 29 மெடலும் பனாரம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ பிரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கில் சேலஞ்சில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இன் ரேஞ்ச் எக்ஸ்டெண்டட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரீவ் காம்படிஷன் ஒரு காம்படிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் பில்ட் பண்ண கார் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த கேம்பஸ்குள்ளே ஒரு ஓட்டுறாரு. பெஸ்ட் எம்ப்ளாயி சாய்ஸ் அவார்டு எல்என்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்என்டியில் இங்கே படித்த ஸ்டூடெண்ட் போய் ஒர்க் பண்ணி பெஸ்ட் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற நேம் வந்து வாங்கியிருக்காங்க, அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஏன் அப்படின்னா, இங்கேயே அவங்க அந்த மாதிரி ப்ராக்டிஸை பண்ணுறதுனால ஒரு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியுது, இண்டஸ்ட்ரியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 11 அவார்ட்ஸ் இன் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தானில் அவுட் ஆஃப் பிஐடி செக்யூரிட்டி மொத்தம் 11 அவார்டில் வந்து 6 அவார்ட்ஸ் வந்து இவங்க எடுத்துக்கிறத சொல்கிறாங்க.
டெல்டா இன்டர்நேஷனல் ஸ்மார்ட் கிரீன் மேனுஃபேக்சரிங் கான்டெஸ்ட் சைனாவில் நடந்ததில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்டர் வாட்டர் வெஹிக்கல் சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து சிங்கப்பூர் நடந்ததில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி சேலஞ்ச் பண்ணி ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்தீங்கன்னா டிஃபென்ஸ் நடத்தின எக்ஸ்போவில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் ஃபாரின் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இதில் வந்து நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேட்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் போனவொடனே எப்படி சார் அச்சீவ் பண்ண அப்படின்னா அந்த ப்ராக்டிஸே அவங்களுக்கு அந்த மாதிரி தான். அதனால் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பன்னாரியம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேம்பஸ், ரொம்ப க்ரீனிஷான கேம்பஸ், பீஸ்ஃபுல்லான கேம்பஸ். ஒரு ஸ்டூடெண்ட் உண்மையிலேயே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக டெவலப் ஆகிறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கு, இன்றைக்கி கரண்ட் அண்ட் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி க்ரோ ஆகணும்னா இந்த கேம்பஸ் வந்து ஒரு சூப்பரான கேம்பஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் விட்னஸ் பண்ணேங்க. ஸோ நீங்களும் போங்க, விட்னஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கேம்பஸை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு நல்ல காலேஜை லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னா இந்த காலேஜ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு காலேஜை பற்றி பக்காவாக ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். பை பை, see you.